இப்போ திமுக யார் கண்ட்ரோல் இருக்குதுன்னே தெரிலவா? உள்ள அவ்வளோ பிரச்சனை இருக்கு. எங்களை பார்த்து என்னமோ சொல்லிருந்தாங்க, அவங்க கட்சிக்குள்ளேயே பிரச்சனை மேலே பிரச்சனை. யாரும் ஒன்றும் கேட்கறது கிடையாது போல. ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சை ஒருத்தர் கூட மதிக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி பேசியிருக்கார் ஒருத்தர். யார் இவர், ஏன் இப்படி பேசியிருக்கிறார் பார்த்துருவோம் வாங்க. முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் அவர் தான். இப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொன்முடி அவர்கள் விவகாரத்திலிருந்து ஆரம்பிக்கிறார். பொன்முடி அவர்கள் பெண்களை இழிவாக பேசினார், அப்புறம் மதத்தை இழிவாக பேசினார், கொச்சைப்படுத்தி பேசினார். அதனால் அவர் மீது ஸ்டாலின் அவர்கள் நடவடிக்கை எடுத்துருக்கணும்ல அப்படின்ற மாதிரிலாம் அவர் கருத்து சொல்கிறார். இது எங்கே என்ன மாதிரி கனெக்ட் பண்ணுறாருன்னா, திமுக இஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். ஸ்டாலின் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் திமுக இல்லை. அமைச்சர்களுக்குள்ளே ஈகோ இருக்குது. சட்டமன்றத்துக்குள்ளே மட்டும் இல்லாமல் வெளியும் எந்த ஒரு பொறுப்பும் இல்லாமல் என்ன வேணால் பேசலான்ற தைரியத்தில் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காரு ராஜேந்திர பாலாஜி அவர்கள். முதலமைச்சர் ஸ்டாலினுடைய கட்டுப்பாட்டில் எந்த அமைச்சரும் கிடையாது. திமுக கட்சியே இன்னைக்கு அவர் கட்டுப்பாட்டில் இருக்கான்னு சந்தேகமாக இருக்குது. தான் தோண்டித்தனமாக சட்டமன்றத்தில் மட்டும் யாரும் பதில் சொல்லலை. அமைச்சர்களுக்குள்ளேயே ஈகோ, திமுக கட்சிக்குள்ளேயே பூகம்பம். அதனால தான் பெண்களை எல்லாம் கேவலமாக பேசுகிறாங்க. இதை தடுக்கின்ற இடத்தில் இருக்கக்கூடிய அந்த கட்சியினுடைய தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். பொன்முடியை கைது செய்திருக்க வேண்டும். அமைச்சர் நீக்கி இருக்க வேண்டும். அதைத்தான் விருதுநகர் மாவட்ட அதிமுக இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் செய்கிறது. அதுக்கடுத்து தான் நீட் எக்ஸாம் பற்றி பேசுகிறார். நீட் எக்ஸாம் பிரச்சனை முடிஞ்சு போச்சுன்னு சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிடுச்சு. அவங்க தான் சொல்லிட்டாங்களே, அந்த பஞ்சாயத்துலாம் முடிஞ்சு போச்சு, நீங்கள் போய் படித்து பரிட்சை எழுதுகிற வழியை பாருங்கன்னு சொல்லிட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டில். அதுக்கப்புறமும் இவங்க இதை வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கொண்டு வந்ததே காங்கிரஸும் திமுகவும் தான். ஆனால் பழைய தூக்கி அதிமுக மேலே போடுறது எங்களை பார்த்தா எப்படி தெரியுது அப்படின்ற மாதிரி டென்ஷனாக இருக்கார் ராஜேந்திர பாலாஜி அவர்கள். உச்சநீதிமன்றமே தீர்ப்பு சொல்லிவிட்டது. இனிமேல் நீட் முடிந்து போன கதை. நீட்டை படித்து பாஸ் ஆகுங்கள் மெடிக்கல் கல்லூரிக்கு என்று சொன்னவரே நளினி சிதம்பரம் தான். செய்தது பூரா காங்கிரஸ், செய்தது பூரா திமுக, பழைய அதிமுக மேலையா? எங்களுடைய எடப்பாடியார் சொன்னதை போல நீங்கள் 99 கூட்டணி பிஜேபியோட கூட்டு வச்சு 5 ஆண்டுகள் மந்திரியாக இருந்தீங்க. ஒரு வருஷம் முரசொலி மாறன் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும்போது அவர் நடமாட முடியாத நேரத்தில் கூட மந்திரி பதவியாக தொடர்ந்தார், லாக்கால அமைச்சராக தொடர்ந்தார். அப்போயெல்லாம் சலுகைகளை அணிவித்த திமுகவுக்கு பிஜேபி கூட்டணி இணைச்சது. இன்னைக்கு அதிமுக பிஜேபி கூட்டு வச்ச உடனேயும் மக்கள் மத்தியில் ஒரு பிரளயம் ஏற்படுத்தி தெரிஞ்ச உடனே பதறாங்க. அடுத்தது திமுக ஃபோன் கால்ஸ் எல்லாம் காவல்துறை வச்சு ஒட்டு கேட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து முன் வச்சுட்டு இருக்காங்க எதிரணியில் இருக்கிறவங்களாம். அது தொடர்பாக ராஜேந்திர பாலாஜி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, திமுக அதிகாரத்துக்கு வந்துருச்சுன்னாவே அதிகார துஷ்பிரயோகன்றது அது அசால்ட்டாக பண்ணும். அதுதான் அவங்களோட வழக்கமே. அவங்க ஃபோனை ஒட்டி கேட்குறது இல்லை, நம்ம வீட்டுக்கு யார் யார் வந்துட்டு போகிறாங்கன்னு ஆள் விட்டு கூட பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு வேவு பார்க்குற வேலையெல்லாம் பார்ப்பாங்க திமுக காரங்க அப்படின்ற மாதிரி விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் ராஜேந்திர பாலாஜி அவர்கள். திமுகவுக்கு அரசாங்கத்தினுடைய பதவி கிடைச்ச உடனேயும் அத்துமீறது, அரசாங்கத்துடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுவது எல்லாம் திமுகவுடைய தலைவர்களுக்கு வாடிக்கை தான். இது புதுசாக நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் சட்டத்தை மீறுவாங்க, சட்டத்தை கையெடுப்பாங்க, எதை வேணாலும் செய்வாங்க. போன மட்டும் ஒட்டு கேட்க மாட்டாங்க. வீட்டுக்கு போகிறவங்க கூட ஆள் விட்டு பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு கீழ்த்தரமான அரசியல் செய்யக்கூடியவங்க தான் திமுக சேர்ந்தவங்க. அதனால் திமுக இன்னைக்கு ஒட்டு கேட்குன்னு சொல்கிறது ஒரு புதுசு கிடையாது. அது ஏற்கனவே அரசியலில் அதிகாரத்தில் இருந்து அவங்க அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணியே பழக்கப்பட்டவர்கள், அப்படியே வாழ்ந்தவங்க, அப்படித்தான் உயர்ந்தவங்க. அதனால் திமுகவுடைய நாடகம் இனிமேல் எடுபடாது. ஒட்டு கட்டாலும் சரி தான், பிட்டு போட்டாலும் சரி தான், எடுபடாது.